ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். கன்யர் சுவாதீபம் வந்தே ஸ்ரீ பூதபுரிவாசினம் எத்ராஜ மடாதீஷம் ஸ்ரீமத் வரத சமட்சகம் எத்ராஜ மடாதீஷம் ஸ்ரீ பூதபுரிவாசினம் கிருபாமாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம். ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியேன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன். பாசுரம் 35. நயவேன் ஒரு தெய்வம் நான் நிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் பொன் அரங்கமென்னில் மயலே பெருகோம் ராமானுஜன் மண்ணுமா மலர்த்தாள் அயரேன் அருவினை என்னை எவ்வாறு என்று அடர்ப்பதுவே. கடந்த பாசுரத்தில் சொன்னார், செய்த வினைகள் எல்லாம் தீயினில் தூசாகும், அந்த மாதிரி அது போயிடும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு ராமானுஜர் கேட்குறாரு, சரி இந்த பூமியில் வாழ்கின்ற காலத்தில் நீ செய்த வினைகளை நீ அனுபவிக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இவருக்கு தோணுது. இவர் உடனே பதில் சொல்லிடுறாரு, நான் எதுக்கு அனுபவிக்கணும், நான் பிற தெய்வ வழிபாடு செய்ய மாட்டேன், செய்யக்கூடாதது செஞ்சா பிற தெய்வத்தை எல்லாம் நான் வணங்கிட்டு இருந்தேனா என்னுடைய அந்த வினைகள் என்னை பற்றி கொள்ளும். நான் தான் மற்ற தெய்வங்களையெல்லாம் நினைக்கிறதே இல்லையே, எம்பெருமானாருடைய திருவடிகளையே மட்டும்தான் நான் நினைக்கிறேன், அப்போ எப்படி என்ன அந்த வினைகள் பற்றி கொள்ளும் அப்படின்னு கேட்குறாரு இந்த பாசுரத்தில். தெய்வம் மற்றறியேன், வேற எந்த தெய்வமும் எனக்கு தெரியாது, எனக்கு எம்பெருமானை தவிர, நம்முடைய எம்பெருமானாரை தவிர வேறு எந்த தெய்வமும் எனக்கு தெரியாது, நான் விரும்ப மாட்டேன். நின்ற ஆதிபிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. ஆழ்வார் சொல்லியிருக்கார் இல்லையா, நம்ம ஆழ்வார் ஸ்ரீவரமங்கை நகர்ல இருக்கின்ற அந்த அந்த ஆதிபிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. அவர் இருக்காரே, அவர் விட்டுட்டு வேற தெய்வத்துக்கு போகலாமான்னு. சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான், காகுத்த நல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் அப்படின்னு எல்லாம் ஆழ்வார்கள் எம்பெருமான் ஒருவனையே பற்றணும், மறந்தும் புறந்தொழா மாந்தராய் அவங்க எல்லாம் விளங்குனாங்க. மற்ற தெய்வத்தை வணங்குவதில்லை, அதெல்லாம் நமக்கு பயன்படாது, நமக்கு எந்த ஒரு நல்ல வழியையும் காட்டாது. நீ என்ன விரும்புறியோ அதை மட்டும் கொடுக்கும். நீ என்னை கேட்குற, எனக்கு செல்வம் வேணும், எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், என்னுடைய இந்த துன்பம் தீரணும், நோய் தீரணும், இந்த மாதிரி நீ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்குற. இந்த லௌகீகத்தில் இந்த உலக வாழ்க்கையில் சிற்றின்பத்தில் ஈடுபட்டுட்டு உன்னுடைய ஐம்புலன் ஆசைகளை எல்லாம் அங்கே கேட்குற. அதை வேணா அதை நிறைவேற்றி கொடுக்கலாம், அவ்வளோதான். நிறைவேற்றி கொடுக்குதோ இல்லையா அதுவும் நமக்கு தெரியாது. அப்படி மற்ற தெய்வத்தை நாடி ஒரு பலனை வேண்டி நாடுகின்றவர்கள் இருக்கின்றாங்க. நான் அப்படியா? இல்லையே, ஆழ்வார்கள் காட்டிய வழி இல்லையா. மறந்தும் புறந்தொழா மாந்தர், மறந்து போயிட்டா கூட எம்பெருமானையே மறந்துட்டேன்ப்பா அப்படின்னா கூட வேற தெய்வத்தை நான் தொழ மாட்டேன் அப்படின்னு இருந்தவங்க இந்த எம்பெருமானை மட்டும் மறந்து போய் கூட வேற ஒரு தெய்வத்தை தொழ மாட்டாங்க. அவங்க எதிரில் வந்தா யமன் சொல்லுவாராம் தன் தூதர்களுக்கு, அவங்க எதிரில் வர்றாங்க, மறந்தும் புறந்தொழா மாந்தர் வர்றாங்க, நீங்களாம் ஒதுங்கி போங்கோ, அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்கோ, அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துடாதீங்கோ, அவங்கள வணங்கி நீங்க ஓரமா நில்லுங்கோ, சரியா அப்படின்னு யம தூதர்களுக்கு யமன் சொல்லி அனுப்புவாராம். அப்படி எம்பெருமான் ஒருவனையே பற்றி வாழ்ந்தவர்கள் நம்முடைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாரும். இதுதான் பிரதம பர்வம் அப்படிங்கிற முதல் நிலை நமக்கு இதுதான்.
அவன் ஒருவனை நாம் பற்ற வேண்டும், வேற தெய்வங்களை நாம் பற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் நிலை. அடுத்தது ஆச்சாரியனுடைய அவருடைய திருவடிகளை பற்றினால்தான் அங்க போக முடியும். மற்ற தெய்வத்தை நான் தொழுவதில்லை, சரி ரைட் ஓகே. ஆனா ஆச்சாரியனுடைய திருவடிகளை நீ பற்றினால்தான் அங்கேயே போக முடியும் அப்படிங்கிறத இரண்டாவது நிலை. அது அந்த சரம பர்வம் அப்படிங்கிறது தான் அதனுடைய இறுதி நிலை. உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியா மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி தன்னிலையை என்றனுக்கு நீ தந்து எதிராசா என்னாலும் உன்றனுக்கே ஆட்கள் உகந்து. அந்த வடுக நம்பியோட நிலையை எனக்கு கொடு எதிராசன் கிட்ட கேட்கிறார், அமுதனார் கேட்கிறார். அப்படி ஆச்சாரியனை தவிர வேறு எந்த தெய்வமும் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய திருவடிகளை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு அமுதனார் எம்பெருமானாரையே தெய்வமாக கொண்டார். இது சரம பர்வம் என்கின்ற இறுதி நிலை. நானிலத்தே சில மானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன். முதல் வரியில நயவேன் ஒரு தெய்வம் நான் இலத்தே. நான் மற்ற தெய்வங்களை எல்லாம், வேறொரு தெய்வங்களை எல்லாம் நான் அவரை விரும்ப மாட்டேன். இந்த நானிலத்தேன்னு சொல்லும் போது இந்த நான்கு வகைப்பட்ட நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, 4 வகைப்பட்ட இந்த உலகம் ஒரு அற்பமான ஒரு உலகம். இந்த உலகம் என்ன, நமக்கு சாஸ்வதமா என்ன, ஒரு அற்பமான உலகம். இந்த உலகத்துல அற்பமான மனிதர்களும் இருக்காங்க. அவங்கள தூக்கி வச்சு பேசுறது, அவங்க மனசை குளிர்விக்கிற மாதிரி, சந்தோஷப்படுத்துற மாதிரி, ஆகா நீதான் மழையை பொழிகின்ற மேகம், உன்னை போன்று வள்ளல் இல்லை, நீதான் இந்த உலகத்துக்கே நீதான் வள்ளல், உன்னாலதான் இந்த உலகத்துல மழை பெய்யுது, இப்படின்னு எல்லாம் தூக்கி வச்சு பேசுறது. இப்படி துதிப்பாடுதல், இதுக்கு பேரு தான் துதிப்பாடுதல். அதை நான் செய்வேனா என்ன? கண்டிப்பா நான் செய்ய மாட்டேனே. சில மானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன், நான் செய்ய மாட்டேன். என்னாவில் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன், மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், இம்மண்ணுலகில் செல்வரி போதில்லை நோக்கினோம் அப்படிங்கிறாப்ல மானிடரை துதியேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல மானிடத்தைன்னு சொல்றாரு, மனிதர்களைன்னு சொல்லல, மானிடம் அப்படின்னு ஒரு அக்ரிணியா சொல்றாரு. ஏன்னு கேட்டா இந்த மானிடர்ங்கிறது அக்ரணியிலும் இருப்பாங்க, அக்ரணிக்கும் சமமானவர்கள், உயர்தனையிலும் அக்ரணியிலும் கலந்து இருப்பவர்கள் இவர்கள். சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்தாரான்னு கேட்பாங்க. ஆமாங்க அவர் வந்தார் போனாரு, அது வந்ததா, ஆமா அது வந்தது, அது மட்டும் போயிடுச்சு. அதே மனிதனை ஒரு சிலர் அக்ரணியா சொல்லுவாங்க, அதுன்னு ஒரு சிலர் உயர்தனையா சொல்லுவாங்க. அந்த 2 வினைகளுக்கு ஆட்படுவதால் தானே தாழ்ந்தவர்னு வச்சுக்கணும். அதனாலதான் இவர் அந்த வார்த்தையை போட்டிருக்காரு, சில மானிடத்தை அப்படின்னு அக்ரணியில போட்டிருக்காரு. அடுத்தது பொன் அரங்கம் என்னில் மயிலே பெருகும். பொன் அரங்கம், அந்த திருவரங்கம்னு சொன்னாலே பொன் போன்று விரும்பத்தக்க அந்த திருவரங்கம் அப்படின்னு சொன்னாலே மயல், மயக்கம், ஒரு காதல், ஒரு இன்பம். திருவரங்கம் அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு இன்பம், ஒரு மயில் வந்துடுது நமக்கு. அப்படி எம்பெருமானார் அந்த திருவரங்கத்தை நினைச்சாலே அப்படியே மயங்கி போய் உட்கார்ந்துருப்பார். அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய சீரிய திருவடிகளை நான் மறவேன். வானும் மண்ணும் நிறைய புகுந்தீண்டி வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்த அன்னவன் சேர் தென்னரங்கமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தென்னரங்கத்தை நினைக்க நினைக்க மேலும் 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 அதனோட ஆசை பெருகி கொண்டே போகின்ற எம்பெருமானாருடைய திருவடிகள். அவர் அப்படி நினைச்சு 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 அதிலே உருகி போயிடுவாராம். அந்த திருவடிகள் என்னைக்கும்
நிலை பெற்று இருக்கு, மலர்ச்சி உடையதாக இருக்கிறது, மனம் உடையதாக இருக்கிறது, குளிர்ச்சி கொண்ட மலர்கள் போல இருக்கின்றன அந்த திருவடிகள். பொன் அரங்கம் எண்ணில் மயிலே பெருகும் ராமானுசன் மண்ணு மா மலர்த்தாள் அயரேன். அந்த திருவடிகளை மட்டும் நான் என்னைக்குமே நான் அதை அனுபவித்துக் கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட எனக்கு வேறு தெய்வத்தை நினைக்கவில்லை, சில மானிடத்தை நான் அவர்களை போற்றி புகழவில்லை. அப்படி இவருடைய திருவடிகளே தஞ்சமாக இருக்கின்ற எனக்கு வேற ஏதாச்சும் துன்பங்கள் எனக்கு வந்து சேருமா என்ன? ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும், இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், இந்த பிராயச்சித்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி சில பாவங்கள்லாம் இருக்கு. அருவினை, அதுக்கு தான் அருவினைன்னு சொல்லுவாங்க. அனுபவிச்சு பிராயச்சித்தம் அப்படிங்கிற ஒரு கழுவாய் செய்யக்கூடிய அந்த அருமையான வினைகள், அருவினைகள், கஷ்டமான அந்த பாவங்கள்னு வச்சுக்கோங்களேன். என்னை எவ்வாறு இன்று அடர்ப்பதுவே? இத்தனை நாள் அப்படி இருந்தேன்ல, அந்த பாவம் எல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் எம்பெருமானாருக்கு ஆட்பட்ட பின் என்ன வந்து இப்ப எப்படி அது என்ன வந்து பற்றி கொள்ளும்? அச்சோ இவன் எம்பெருமானாரை பற்றி விட்டானே அப்படின்னு அந்த பாவங்கள்லாம் என்னை விட்டுட்டு என்ன பண்ணிரும்? ஓடி போயிடும், என்கிட்ட ஒட்டாது. அருவினைங்கிறது வந்து இந்த இடத்துல புறதெய்வ வழிபாடு, மானிடத்தை போற்றி துதித்தல் போன்ற உலக பொருள்களில் ஈடுபாடு, இந்த மாதிரி இருக்கின்ற அந்த அருவினைகள் எல்லாம் என்ன ஆகும்? என்னை விட்டுட்டு ஓடி போயிடும். வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கிற்று கண்டிலமால் என்னும்படி சிங்கத்தை கண்ட மான் போல அது ஓடி போயிடும், என்கிட்ட ஒட்டவே ஒட்டாது. சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே, பெரியாழ்வார் சொன்னார் இல்லையா, அது போல என்னை வந்து அது பற்றவே பற்றாது. அதனால நான் எம்பெருமானாருடைய திருவடிகளையே தஞ்சமாக கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அதுல 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. பிற தெய்வத்தை நான் விரும்பி செல்ல மாட்டேன், 2வது இந்த மானிடத்தை நான் பாட மாட்டேன். யாரே நான் செய்வது பூராவுமே, நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அந்த எம்பெருமானாரை பற்றியது, எம்பெருமானாருக்குத்தான் என்னுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்றாரு. நயவேன் ஒரு தெய்வம் நான் இலத்தே சில மானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன். பொன் அரங்கம் எண்ணில் மயிலே பெருகும் ராமானுசன் மண்ணு மா மலர்த்தாள் அயரேன். அருவினை என்னை எவ்வாறு என்று அடர்ப்பதுவே. அடர்ப்பதுன்னா பற்றி கொள்ளுதல், என்னை எப்படி வந்து அது பற்றி கொள்ளும் அப்படி என்பது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வாராச்சாரியன் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம். அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி.